மன்னாதி மன்னன் அத்தியாயம் 30. எம்ஜிஆர் ஆட்சியின் 1980-84 நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். 84ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி எம்ஜிஆர் உடல்நலம் குன்றி அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். 12 தினங்கள் கழித்து 16/10/1984 அன்று இந்திரா காந்தி வந்து பார்த்தார். எல்லா சிகிச்சை முறைகளையும் கேட்டறிந்தார். எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு அழைத்து செல்லப்பட்டார். அதற்கடுத்த கிட்டத்தட்ட 2 வாரத்தில் 31/10/1984 இந்திரா காந்தி அம்மையார் படுகொலை செய்யப்பட்டார். இடையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் அவைதான் இன்றளவும் தமிழ்நாட்டு அரசியலின் அஸ்திவாரங்களாக திகழ்கின்றன. 81 ஆரம்பத்திலே மீனாட்சிபுரம் என்று ஒரு சிறிய கிராமம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறது, இப்போது தென்காசி மாவட்டம். அங்கு ஒரு பெரிய மதமாற்ற சம்பவம் நடந்து அது அகில இந்தியாவின் பேசு பொருளானது. 1981 பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி பட்டியலின மக்கள் இஸ்லாமுக்கு மாறினார்கள். அதே நேரத்தில் ராமநாதபுரத்தில் உத்தரகோசமங்கை என்று ஒரு கிராமம், அங்கும் பட்டியலின மக்கள் இஸ்லாம் மதத்துக்கு மாறினார்கள். உத்தரகோசமங்கை என்கிற கிராமத்தின் பெயரை முகமதியாபுரம் என்று மாற்றி வைத்துக் கொண்டார்கள். இது அகில இந்தியாவின் தலைப்புச் செய்தியான உடன் வாஜ்பாய், அத்வானி போன்ற தலைவர்கள் அப்போது வந்தார்கள். அவர்களை பற்றிய ஒரு பெரிய அறிமுகம் என்பது தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் இந்த சம்பவம் ஏற்படுத்திய பரபரப்பு காரணமாக பாரதிய ஜனதா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தென்காசி முதல் கன்னியாகுமரி வரைக்குமான பகுதிகளில் தன் செல்வாக்கை வளர்க்க தொடங்கியது. இன்று வரைக்கும் இந்த சம்பவங்கள் இரண்டும் அதற்கு காரணம். முன்னதாக நடைபெற்ற மண்டைக்காடு கலவரம் அதுவும் அதற்கு காரணம். எம்ஜிஆர் அவர்கள் இதற்காக உடனடியாக ஒரு விசாரணை கமிஷன் அமைத்தார். முன்னதாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினார். இன்னும் சொல்ல போனால் அவர் 81 ஏப்ரல் மாதம் ஒரு மலேசிய பயணத்திற்கு திட்டமிட்டிருந்தார். அதையெல்லாம் ரத்து செய்துவிட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி வேணுகோபால் கமிஷன் என்று பெயர், அந்த வேணுகோபால் விசாரணை கமிஷனை அமைத்து கட்டாய மத மாற்றம் எதுவும் இல்லை என்று அது ஒரு அறிக்கை தந்தது. ஆனாலும் இது போன்ற சம்பவங்களை தடுப்பதற்காகவும் பட்டியலின மக்களை, அவர்கள் ஏற்கனவே எம்ஜிஆரின் ஓட்டு வங்கி, ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது என்றாலும் கூட அவர்கள் உயர்வுக்காகவும் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. அதாவது கிராம தன்னிறைவு திட்டம், குடிநீர் வழங்குதல், இணைப்பு சாலை, கழிவுநீர் குழாய், பட்டியலின மக்கள் இடுகாடு செல்கிற பாதை அமைப்பு, கிராமப்புற மருந்தகங்கள், இப்படியான பல விஷயங்கள். குடிசைக்கு ஒரு மின் விளக்கு என்கிற திட்டமும் அப்போதுதான் அறிமுகப்படுத்தப்பட்டது. இலவச சீருடை வழங்குகிற திட்டம் ஏற்கனவே நடைபெற்று வந்தது, அதை இன்னமும் பலப்படுத்தினார். இலவச காலணி வழங்குதல், இலவச பல்பொடி, இதெல்லாம் ஏற்கனவே இருந்த திட்டங்கள் தான், எம்ஜிஆர் ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்கள். கால் சுத்தமும் பாத சுத்தமும் பல் சுத்தமும் ரொம்ப முக்கியம் என்று எம்ஜிஆர் அதற்கு விளக்கம் கொடுத்தார். சொல்லப்போனால் இந்த காலணி என்பது இலவச செருப்பு அணிவது என்பது எங்கள் காலகட்டத்தில் எல்லாம் பெரிய விஷயம்தான். பொதுவாக பள்ளி இறுதி வரைக்கும் செருப்பு அணிந்து போபவர்கள் மிகவும் குறைவு, ஓரளவுக்கு வசதியான வீடுகளில் கூட அப்படிதான் அந்த காலகட்டம் இருந்தது. எனவே எம்ஜிஆர் அவர்களின் இந்த 2 திட்டங்களும் பெரிய அளவுக்கு வரவேற்பையும் பெற்றன, விமர்சனத்தையும் பெற்றன. இலவச பாட நூல் வழங்குதல், பட்டியலின மக்களுக்கு முதலில் துவங்கி இன்றைக்கு நாம் எல்லா குழந்தைகளுக்கும் வழங்குகிறோம். அரசு பள்ளிகளில் படிக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் வழங்குகிறோம். எல்லா குழந்தைகளுக்கும் இலவச சீருடை, இலவச காலணி எல்லாமே வழங்கப்படுகின்றன. பல்பொடி வழங்கும் திட்டத்தை ஏனோ கைவிட்டு விட்டார்கள். இது போக இன்னொரு ஒரு பெரிய புரட்சிகரமான திட்டம், அதுதான் இந்த கிராம கர்ணம், கிராம முன்சி பரம்பரை முறையை ஒழித்தார். பல்வேறு மாவட்டங்களிலே சின்ன சின்ன கிராமங்களில் மேட்டுக்குடியினர் தான் இந்த பதவிகளை பரம்பரையாக வைத்திருந்தார். இதை எம்ஜிஆர் மாற்ற நினைத்தார். 1981 மார்ச் மாதம் 2ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன் மூலமாக பரம்பரை கர்ணம், பரம்பரை முன்சி பதவிகள் ஒழிக்கப்பட்டன. இப்போது நாம் பார்க்கிற இந்த கிராம நிர்வாக அலுவலர் எல்லாருமே அரசு அலுவலர்கள், விஏஓ முறை கொண்டு வரப்பட்டது. உச்சநீதிமன்றம் வரை இதற்காக சட்ட போராட்டங்கள் நடந்தன. எம்ஜிஆர் கொண்டு வந்த சட்டம் சரிதான் என்று உச்சநீதிமன்றமும் ஒத்துக்கொண்டு விட்டது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பட்டியலின மக்கள், அந்த இளைஞர்கள் மற்றும்
பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு கிராம முன்சிப், கிராம கர்ணம், அதாவது விஏஓ ரெண்டையும் சேர்த்த பதவி, விஏஓ பதவி கிடைத்தது. கிராம நிர்வாக அலுவலர். கிராமங்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய ஒரு அரசு கட்டாயம் உருவானது. காரணம், அவர்கள் அரசு ஊழியர்கள். அதுபோக பிராமணர் அல்லாத மற்ற வகுப்புகளிலிருந்து கிட்டத்தட்ட 7000 பேர், அதாவது மொத்தம் 9000 பதவிகள் ஆரம்ப கட்டத்திலே உருவாக்கப்பட்டன. இது பெரிய சமுதாய புரட்சியாக இன்றளவும் இது பார்க்கப்படுகிறது. நம்ம அனைவருக்கும் தெரிந்த சத்துணவு திட்டம், ஏற்கனவே போன அத்தியாயத்தில் சொன்னேன். அதுவும் 1/7/1982 அன்று அதுவும் தொடங்கப்பட்டது. ஆக தொடர்ந்து பல்வேறு மக்கள் நல திட்டங்களை தொடங்குவதன் மூலமாக ஒரு வகையில் பார்க்க போனால் பாரதிய ஜனதாவின் வளர்ச்சியை தடுத்தார் என்பதுதான் நான் இன்றைய தேதிக்கு அரசியல் ரீதியாக அதை நான் கருதுவேன். அப்போது மக்கள் நலத்திற்கு அந்த எண்ணம் இருந்ததா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த திட்டங்கள் மூலமாக மீண்டும் கிராமங்களிலே தனக்கு இருக்கிற செல்வாக்கை அவர் உறுதி செய்து கொண்டார். அதை நாம் இந்த இடத்துல ஒத்துக்கொள்ளத்தான் செய்ய வேண்டும். ஏழை மக்கள் தனியாரிடம் கடன் வாங்கி அதை அடைக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்ட காலம் அது. குறிப்பாக கிராமங்களிலே அந்த பிரச்சனை அதிகமாக இருந்தது. பாதிக்கப்பட்டதில் பெரும்பாலானோர் பட்டியலின மக்கள் தான். அதற்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தார். அது இப்போது நடைமுறையில் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. தனியாரிடம் ஏழை மக்கள் வாங்கிய கடனை அரசே அடைத்து விடுகிற ஒரு திட்டம். இப்படியான ஒரு சூழ்நிலையில் அப்போது தமிழ்நாட்டிலே தருமபுரி மாவட்டங்களிலே, வட ஆற்காடு, தருமபுரி மாவட்டத்தில் நக்சலைட், அதாவது இடதுசாரி பொது உடைமை கட்சியினர், இடதுசாரிகள் என்றால் இப்போது நாம் பார்க்கிற சிபிஎம் அல்ல, நக்சல்பாரிகள், அதாவது வங்காளத்திலே நக்சல்பாரி என்ற கிராமத்திலே சாரு மஜும்தார் அவரது தலைமையிலே பிறந்த தீவிரவாத இயக்கம். தீவிரவாதம் என்பது நாம் ஒரு அடைமொழிக்காக சொன்னாலும் அனிகிலேஷன் ஆஃப் கிளாஸ் எனிமீஸ், வர்க்க எதிரிகளை ஒழித்தல், இது அதன் அடிநாதமாக இருந்தது. பல திரைப்படங்களில் கூட அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பெரிய பண்ணையார்கள், ஜமீன்தார்கள் ஆகியோரை அவர்கள் வேட்டையாடினார்கள். அதிலே பெரிய அத்துமீறல்கள் ஏற்பட்டன. அதற்காக மோகன்தாஸ், முன்னாள் டிஜிபி மோகன்தாஸ் மற்றும் வால்டர் தேவாரம் ஆகியோர் தலைமையிலான ஒரு கூட்டுப்படை அமைக்கப்பட்டு நிறைய பேர் அதில் என்கவுண்டர், அது மனித உரிமை மீறல் என்ற கண்டனம், எம்ஜிஆர் ஆட்சிக்கு விமர்சனமும் வந்தது. ஆனாலும் வட ஆற்காடு, தருமபுரி மாவட்டங்களிலே அமைதியும் ஏற்பட்டது. அதையும் நாம் மறுப்பதற்கில்லை. இப்படியான ஒரு சூழ்நிலையிலே 1983 மே மாதம் நுழைவு வரி வந்தது. தமிழ்நாட்டின் முதல் நுழைவு வரி, அதாவது பிற மாநிலங்களிலிருந்து வருகிற வாகனங்களுக்கு நுழைவு வரி. சமீபத்தில் கூட ஒரு நுழைவு வரி பற்றிய சர்ச்சை, நடிகர் விஜய் நுழைவு வரி, அது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி ஆகிற வாகனம், அதற்கான நுழைவு வரி, அது இன்னமும் இருக்கிறது. வெளி மாநிலங்களிலிருந்து வருகின்ற வாகனங்களுக்கான நுழைவு வரி, ஆனால் வர்த்தகர்கள் அதை எதிர்த்தார்கள். அதற்கு பிறகு அந்த திட்டத்தை எம்ஜிஆர் கைவிட்டார் என்பதுதான் உண்மை. எம்ஜிஆரை பொறுத்தவரையிலே ஒரு சிறப்பு என்னவென்றால், தவறுகள் ஏற்பட்டாலும் அந்த தவறுகளை சரியான முறையில் சுட்டி காட்டினால் அதை அவர் திருத்திக் கொள்கிறார். தவறுகளை செய்யாதவர்கள் தலைவர்கள் அல்ல, தலைவர்களும் மனிதர்கள் தான், தவறுகள் செய்யத்தான் செய்வார்கள். ஆனால் பிழைகளை தகுந்த ஆதாரங்களோடு அல்லது தகுந்த முறையிலே சுட்டி காட்டினால் அதை திருத்தும் போது அந்த தலைவர்கள் மகத்தான இடத்தை சரித்திரத்தில் பெறுகிறார்கள். இது நான் தொடர்ந்து பார்த்து வருகிற உண்மை. இதையெல்லாம் வைத்து திமுக சட்டமன்றத்திலே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது 1983 நவம்பர் மாதம். தொடர்ந்து நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட இந்த சம்பவங்களை எல்லாம் வைத்து எம்ஜிஆர் அதற்கு பதில் 6 மணி நேரம் பதில் கொடுத்தார். நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்று போனது. இதை ஒட்டியேதான் அந்த ஈழத்தமிழர் பிரச்சனை. நாம் ஏற்கனவே தனியாகவே இதை ஒரு அத்தியாயத்திலே பார்த்தோம். அதாவது 1983 ஜூலை மாதம் அது பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டின் கவனத்தை கவர்ந்தது, கொழுந்து விட்டு எரிந்தது, தமிழ்நாட்டை குலுக்கியது. ஈழத்தமிழர்கள் சார்பாக எம்ஜிஆர் கொடுத்த அழுத்தம் தான் இந்திரா காந்தி அம்மையாரை இதில் தலையிட வைத்தது. பின்னாட்களிலே ராஜீவ்காந்தி மூலமாக ஈழத்தமிழர்களுக்கு, குறிப்பாக பிரபாகரன் உள்ளிட்ட விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த உதவிகள், நன்கொடை, இதையெல்லாம் விரிவாகவே நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அதை நான் மீண்டும் ஒரு முறை சொல்ல விரும்பவில்லை. பண்ருட்டியார் மூலமாக ஐநா சபைக்கெல்லாம் எடுத்து சென்றார் எம்ஜிஆர். ஈழத்தமிழர் பிரச்சனை ஐநா சபையிலே பேசப்பட்டதற்கு முக்கிய காரணம் மக்கள் திலகம் என்று சொன்னால் அது மிகையல்ல. இப்படியான சூழ்நிலையில் 1983 செப்டம்பர் 20 எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. சென்னை பல்கலைக்கழகத்தால் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. அதை ஒட்டி ஒரு பெரிய பாராட்டு விழா நடந்தது. அப்போதெல்லாம் நான் பத்திரிகையாளன், களப்பத்திரிகையாளன்,
கலை உலகமே திரண்டு தேனாம்பேட்டையிலிருந்து நேரு ஸ்டேடியத்திற்கு ஒரு ஊர்வலம் மாதிரி வந்து காயிதே மில்லத் பெண்கள் கல்லூரி அருகே வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மேடையில் நின்று அதை பார்வையிட்டார். அதெல்லாம் அந்த காலத்திலே மிகப்பெரிய சம்பவங்கள். அப்போது தமிழ்நாட்டிலே பெரிய வறட்சி திடீரென்று ஏற்பட்டது. அதில் நெசவாளர்கள் கடும் துயரம் அடைந்தார்கள். எனவே அவர்கள் நெய்து வைத்திருந்த வேஷ்டிகள், சேலைகள் ஆகியவற்றை தமிழ்நாடு அரசே விலை கொடுத்து வாங்கியது. 14 கோடி ரூபாய் பட்ஜெட். அதை வந்து பொங்கல் பரிசாக மாற்றி அதை கொடுத்தார்கள். அதுதான் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் வழங்கப்பட்ட முதல் பொங்கல் பரிசு என்று நினைக்கிறேன். இப்போதும் பொங்கல் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. கரும்பு, பொங்கல் பரிசு பை, பணம், இப்படியாக அந்த பொங்கல் பரிசு பல்வேறு வகையிலே உருமாற்றம் பெற்றிருக்கிறது. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் வழங்கியதுதான் அந்த முதல் பொங்கல் பரிசு. சென்னையில கடுமையான குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டது. ஆந்திர முதல்வர் அப்போது என் டி ராமராவ். அவரும் பெரிய திரை நட்சத்திரம். எம்ஜிஆரும் அவரும் ரொம்ப நட்பானவர்கள். எனவே அவரிடம் சொல்லி கிருஷ்ணா நதியிலிருந்து குடிநீர் கொண்டு வர திட்டம். இன்றளவுக்கு அந்த குடிநீர் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. தெலுங்கு கங்கை என்று அதற்கு பெயரிடப்பட்டது. ஒரு பெரிய துவக்க விழா அதில் நடந்தது. அதுவும் 1983 தான். இந்த 83ஆம் வருடம் இந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு வருடமாக இருந்தது. அது போக ஜெயலலிதா அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னபடி 82 அதிமுக உறுப்பினராகி கொள்கை பொறுப்பு செயலாளராகி 83 அவர் பல கூட்டங்களிலெல்லாம் கலந்து கொள்ள ஆரம்பித்தார். இதற்கு பல பத்திரிகை செய்திகள், பல செய்திகள், எது உண்மை எது பொய் என்று பலருக்குமே தெரியாது. அதாவது 1978 எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறையாக 77 முதல்வரான பிறகு ஒரு வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். ஹாங்காங், அமெரிக்கா, ஐரோப்பா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கெல்லாம். அங்கு அமெரிக்காவில் இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் அப்போது அவரை சந்தித்ததாகவும், அமெரிக்கா சென்று சந்தித்ததாகவும், அப்போதே வந்து அவரை அரசியலுக்கு வர சொல்லி எம்ஜிஆர் சொன்னதாகவும் கூறுவார்கள். ஜெயலலிதா அப்போது பெரிய ஆர்வம் காட்டவில்லை. அதாவது 1972 அதிமுக துவங்கியவுடன் ஜெயலலிதா அரசியலுக்குள் வரவில்லை. அப்போதெல்லாம் நட்சத்திர முகங்கள் வேறு. அவர் அதிமுக உறுப்பினரானது 1982 தான், 10 ஆண்டு கழித்து தான். இடையிலே 78 எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு ஒரு அழைப்பு விடுத்தார் என்று கூறப்படுவது உண்டு. ஆனால் இடைப்பட்ட காலத்திலே துக்ளக் பத்திரிகையிலே கட்டுரைகள் எழுதி வந்தார். குமுதம் பத்திரிகையிலே ஒரு மனம் திறந்து பேசுகிறேன் என்று ஒரு கட்டுரை தொடர். அது ஒரு 24 வாரம் வந்தது. ஆனால் அதற்கு பிறகு அது திடீரென்று நிறுத்தப்பட்டது. எம்ஜிஆர் சொல்லித்தான் நிறுத்தினார்கள் என்றும் பேசப்படும். இப்படியான ஒரு காலகட்டம். 80 ராணி சீதை ஹாலிலே வந்து ஆரம்பி தலைமையில ஒரு நடன நிகழ்ச்சி. அப்போதான் நான் பத்திரிகை உலகுக்கு வருகிறேன். எம்ஜிஆர் சொல்லி ஜெயலலிதா அந்த நடன நிகழ்ச்சிக்கு சென்று ஆரம்பியிடம் ஆசி வாங்கினார். அதாவது ஜெயலலிதாவின் வருகையை அதிமுகவின் மூத்த தலைவர்கள் எதிர்த்தார்கள், குறிப்பாக ஆரம்பி. எனவே அனைவரையுமே சமாதானப்படுத்தித்தான் ஜெயலலிதாவை கொண்டு வர வேண்டும் அரசியலுக்கு என்பது எம்ஜிஆரின் எண்ணமாக இருந்தது. எனவே ஆரம்பி அவர்களிடம் வந்து ஜெயலலிதா ஆசி பெறுவது போல அவர் அப்படி ஜெயலலிதாவிடம் அந்த அப்படியான ஒரு கட்டளையை பிறப்பித்து அவர் ராணி சீதை ஹாலுக்கு சென்றதாக அந்த காலகட்டத்திலே பத்திரிகைகளில் எழுதி வந்தோம். அதற்கு பிறகுதான் நான் முன்பு குறிப்பிட்ட உலக தமிழ் மாநாடு 81, ஜெயலலிதாவின் காவிரி தந்த கலைச்செல்வி அந்த நாட்டிய நாடகம் 80, 81, 82 தான் அதிகாரபூர்வமாக அதிமுக உறுப்பினராகிறார். அந்த காலகட்டத்தில் நடந்த இன்னொரு சம்பவம், தாய் வார பத்திரிகை துவங்கப்பட்டது. கலைஞருக்கு அப்போது குங்குமம் வார பத்திரிகை இருந்தது. ஆனந்தவிடன், குமுதம், 2 தான் வார பத்திரிகைகள். குங்குமம் தான் அதற்கு அடுத்த இடத்திலே வந்த வார பத்திரிகை. எனவே தனக்கு ஒரு வார பத்திரிகை வேண்டும் என்று அவர் நினைத்தார். அந்த காலகட்டத்திலே வார பத்திரிகைகள் ரொம்ப பிரபலம். எனது குருநாதர் வலம்புரிஜான், அவர் தான் தாய் பத்திரிகையின் ஆசிரியர். நாங்களுமே அந்த தாய் வளாகத்தில் தான் பத்திரிகை பயிற்சி பெற்றோம். எங்களுக்கு பயிற்சி பட்டதை தாய் தான். தாய், அண்ணா, மெட்டி 3 பத்திரிகைகள் நெல்சன் மாணிக்கம் ரோட்டிலே. அண்ணா அறக்கட்டளை அதன் மூலமாக துவங்கப்பட்டது. எம்ஜிஆர் அவர்களின் வளர்ப்பு மகன் ரவீந்திரன் என்கிற அப்பு அவர் தான் வந்து அதன் நிர்வாகி. ஜானகி அம்மையார் தான் அதன் வெளியீட்டாளர். எம்ஜிஆர் அவர்களும் அடிக்கடி அந்த அலுவலகத்திற்கு முதல்வராகவே வருவார். அந்த அலுவலகத்தில் பெற்ற பயிற்சி படிதான் இன்றளவுக்கும் எனக்கு பத்திரிகையின் முதல் படி. வலம்புரிஜான் அவர்கள் எனக்கு கல்லூரி காலத்திலே எனது கல்லூரி சீனியர், பாளையங்கோட்டை சென்ட் சேவியர்ஸ் கல்லூரி சீனியர். எனவே ரொம்ப நெருக்கமாக இருந்தோம். ஜெயலலிதா அவர்களும் தாய் பத்திரிகையிலே கட்டுரை தொடர் எழுதி கொண்டிருந்தார். இந்த மாதிரியான காலகட்டத்திலே தமிழ் சினிமாவுக்கு ஒரு பொன் விழா நிறைவு வந்தது. அது நவம்பர் 1981, சென்னை பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு விழா. இதுல வந்து ஜனாதிபதி வந்தார். தமிழக முதல்வர் எம்ஜிஆர் கலந்து கொண்டார்.
இதுல வந்து சவுகார் ஜானகி அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதாக ஏற்பாடாகி இருந்தது. சவுகார் வந்து பெரிய ஆங்கிலத்திலே ரொம்ப புலமை பெற்றவர், நல்ல மேடை ஆங்கிலம் பேசக்கூடியவர். ஒரு வாரம் ஒத்திகையெல்லாம் எடுத்திருந்தார். ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து முடிந்தவுடன் ஜெயலலிதா தோன்றி மேடை நிகழ்ச்சிகளை ஆங்கிலத்திலே தொகுத்து வழங்கினார். இதிலே சவுகார் ஜானகிக்கு ரொம்ப வருத்தம். அவர் பாதியிலேயே நிகழ்ச்சியை விட்டு சென்று விட்டார். பாதியிலே என்று கூட முடியாது, ஆரம்பத்திலேயே நிகழ்ச்சியை விட்டு சென்று விட்டார். அப்போதே வந்து ஜெயலலிதா அரசியலுக்கு வரப்போகிறார், அதிமுக அரசியலுக்கு வரப்போகிறார் என்கிற பேச்சு பலமாக எழத் தொடங்கிவிட்டது. இப்படியான ஒரு காலகட்டம் மிக பரபரப்பாக இருந்தது. சவுகார் ஜானகி பாதியிலே எழுந்து போனது தவறு என்று ஜெயலலிதா அவர்கள் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தார். ஆனால் அதெல்லாம் எம்ஜிஆர் சொல்லித்தான் நடந்தது என்பதுதான் உண்மை. அதற்கு பிறகு நான் போன அத்தியாயத்தில் சொன்ன மாதிரி 1982 ஜூன் மாதம் 4ஆம் தேதி ₹1 கட்டணத்தை எம்ஜிஆரிடம் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்து அதிமுகவில் உறுப்பினரானார். அன்றைய தினமே கடலூரிலே ஒரு பெரிய மாநாடு. கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரலேகா அவர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவரின் PRO அருமை அண்ணன் நடராஜன் அவர்களின் துணைவியார் சசிகலா அவர்கள், அன்றைய தினம்தான் சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு அறிமுகமானார். அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு கூட இருப்பதற்காக ஒரு பெண் துணை வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்கள் கூறி சந்திரலேகா அவர்கள் தனது PRO அவர்களின் துணைவியாரை ஜெயலலிதா அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். இதெல்லாம் வந்து 1982 ஜூன் மாதம் 4ஆம் தேதி மாநாட்டிலே ஜெயலலிதா அவர்கள் பேசிய தலைப்பு பெண்ணின் பெருமை. அதற்கு பிறகு 1982 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அதிமுகவின் 10வது ஆண்டு விழா. 72 கட்சி துவங்கி 10 ஆண்டு மயிலை மாங்கோலையிலே பெரிய கூட்டம். அந்த கூட்டத்திலே வந்து ஜெயலலிதா அவர்கள் உரை. இதெல்லாமே பத்திரிகையாளனாக நான் பார்த்த நிகழ்ச்சிகள். அடுத்த போல் பல்வேறு கூட்டங்கள். 1983 ஈரோடு கூட்டம் ஒன்று எனக்கு நினைவிருக்கிறது. அது 1983 ஜனவரி 25. ஏற்கனவே அங்கு கூட்டம் நடத்துவதாக திமுக தான் திட்டமிட்டிருந்தது. எனவே அந்த திட்டத்துக்கு பதிலடி கொடுப்பது போல ஜெயலலிதா அவர்களை வைத்து கூட்டம் நடத்த சொன்னார். இப்படியான ஒரு சூழ்நிலையில் இதற்கு முன்னதாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 1983 ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக ஜெயலலிதா நியமிக்கப்பட்டார். இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் இடைத்தேர்தல் இருந்தது. எம்ஜிஆர் ஆலோசனைப்படி கிராமமாக சென்று ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அண்ணா பத்திரிகையிலே வந்து தொண்டர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்தார். தினமும் கட்சி அலுவலகம் சென்றார். புரட்சி தலைவர் புகழ் என்றென்றும் வாழ்க, இதுதான் அவர் அந்த காலத்திலே அவரது ஆட்டோகிராஃப்களிலே போட்டு தருகிற கையெழுத்து. வலம்புரிஜானன், எங்கள் குருநாதர் வலம்புரிஜான், சோலையண்ணன் வந்து திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற பத்தலகுண்டை சேர்ந்தவர், பெரிய பத்திரிகையாளர். அவர்கள் தான் வந்து குறிப்புகளை எடுத்து தருவார்கள் ஜெயலலிதாவுக்கு. அதற்கு பிறகுதான் நான் முன்பே கூறியபடி 1984 ஏப்ரல் 20ஆம் தேதி ஜெயலலிதா அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினரானார். இந்த காலகட்டத்திலே வந்து STS அவர்களுக்கு பதவி இறக்கம், அதாவது அமைச்சரவையிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். அதனால்தான் அது ஏற்கனவே STS RMB இவர்கள் ஜெயலலிதா வருகையை எதிர்த்து வந்தார்கள். எனவே அவர் நீக்கப்பட்டவுடன் நமது கழகம் என்கிற அந்த கட்சியை துவங்கினார். அதிமுகவிலே எம்ஜிஆர் காலத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய பிளவு அது. ஆனால் அவரால் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு திறம்பட வாக்காளர்களை கவர முடியவில்லை. STS பட்டுக்கோட்டைக்காரர், அவர் பெரிய திராவிட இயக்கத்தின் பெரிய மூத்த தலைவர்களில் ஒருவர். அது போக அவர் அந்த காலத்திலேயே வந்து இன்ஜினியரிங் பட்டதாரி, ஒரு அரசு வாரியத்திலே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியராக பணியாற்றினார். அது அதிமுகவில் சேர்ந்த முதல் MP. இப்படி பல பெருமைகள் அவருக்கு உண்டு. மக்களவை தேர்தலிலே போட்டியிட்டார், ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. தமிழ்நாடு அசம்பிளிக்கும் அவர் போட்டியிட்டார் 1984 எம்ஜிஆர் அவர்கள் இல்லாத போது. அதாவது அவர் அமெரிக்காவுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு சென்றிருந்த போது STS நமது கழகம் போட்டியிட்டது. ஆனால் ஒரு சீட்டு கூட வெற்றி பெற முடியவில்லை. பிறகு 85 வந்து மீண்டும் ஒரு முறை வந்து அந்த கட்சியெல்லாம் வலுப்படுத்தி ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன், போராட்டம் எல்லாம் நடத்தினார். ஒரு ரயில் மறியல் போராட்டம் நடத்தினார் மதுரையிலே, அதாவது தமிழீழத்திற்கு ஆதரவாக. ஆனால் எல்லாமே சேர்ந்தும் STS-ஆல் அரசியல் வானிலே ஜொலிக்க முடியவில்லை. எம்ஜிஆர் என்கிற அந்த ஒளியின் முன்னால் யாரும் நிற்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. இப்படியான சூழ்நிலையிலே மீண்டும் எம்ஜிஆரோடு சேருவதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. எம்ஜிஆரும் அவரை சேர்த்து கொண்டார். இத்தனைக்கும் கவர்னரிடம் போய் எம்ஜிஆருக்கு எதிராக ஊழல் புகார் பட்டியல் எல்லாம் STS கொடுத்திருந்தார். இருந்தாலும் அதிமுகவில் நமது கழகம் இணைந்தது என்பதுதான் வரலாறு.
ஆக 80-84 வரைக்குமான அரசியல் என்பது மிக மிக பரபரப்பாக இருந்த ஒரு காலகட்டம். அதன் உச்சகட்ட காட்சி தான் இந்திரா காந்தி அவர்களின் மரணம். அதற்கு முன்னதாக எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்கா சென்றது, சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை நடத்துமாறு ஜெயலலிதா அவர்களுக்கு RMVA நேரில் சென்று அழைப்பு விடுத்தது. சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு 300க்கும் மேற்பட்ட கூட்டங்களில் ஜெயலலிதா அவர்கள் பங்கேற்றது. மீண்டும் அதிமுக வெற்றி பெற்றது. இதுவரைக்குமான நிகழ்வுகள் தான் இந்த 80-84. மீண்டும் அடுத்த அத்தியாயத்திலே 85 எம்ஜிஆர் ஆட்சி, 85 முதல் 87 வரை அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.